லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் மூத்த வீரர் தோனி களமிறங்கி பேட்டிங் செய்தார். தோனி எப்போது வருவார், சிக்ஸ் அடிப்பார் என லக்னோ ரசிகர்கள் காத்திருந்தனர். அவர்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தோனி கடைசி 2 ஓவர்களில் மீதம் இருந்தபோது பேட்டிங் செய்ய களமிறங்கினார். அந்த கடைசி 2 ஓவர்களில் மட்டும் சிஎஸ்கே அணி 34 ரன்களை குவித்தது. தோனி 9 பந்துகளில் 28 ரன்கள் குவித்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை கதிகலங்க வைத்தார். 19வது ஓவரில் தோனி முதல் பந்தில் 6 அடிக்க முயன்றார். ஆனால் 4 மட்டுமே கிடைத்தது. இதையடுத்து 2வது பந்தில் ஸ்டம்பை விட்டு விலகிச் சென்ற தோனி ஸ்கூப் ஷாட் அடித்தார். அதுவும் ஸ்டம்புக்கு நேராக மேலே சென்ற பந்தை திரும்பி நின்று 360 டிகிரியில் 6 அடித்தார். இதுவரை தோனியின் கிரிக்கெட் வாழ்வில் இப்படி ஒரு 6 அடித்ததே இல்லை. ஏபி டிவில்லியர்ஸ், சூரியகுமார் யாதவ் மற்றும் இன்றைய இளம் தலைமுறையினர் அடிக்கும் ஷாட் இது. அந்த ஸ்கூப் ஷாட்டை கனகச்சிதமாக அடித்தார் தோனி. லக்னோ அணியின் கேப்டன் கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பிங் செய்து கொண்டிருந்த நிலையில் தோனி அடித்த ஷாட்டை பார்த்து மிரண்டு போனார். பின்னர் கடைசி ஓவரில் ஒரு 6 மற்றும் 2 4 அடித்தார் தோனி. இதையடுத்து சிஎஸ்கே அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்கள் குவித்தது. 176 ரன்களே குறைவான ஸ்கோர் தான் என்ற போதும் தோனி இல்லை என்றால் சிஎஸ்கே அணியின் நிலைமை இன்னும் மோசமாகி இருக்கும். 9 பந்துகளை சந்தித்த தோனி 311 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன் குவித்தார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.